நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த வாரம் வீக்லி அனலைசிங்கில் மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் இன்னும் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கா, எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா வீக்லியில் நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் தான் போன வாரம் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் போன வாரம் சொல்லியிருந்தேன். இந்தமாரி மார்க்கெட் முடிஞ்சுது, மேலே இதற்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சதுன்னா அகைன் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த 22,530 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபிப்னாசி லெவலில் நான் ஏற்கனவே போன வாரம் அனலைஸ் பண்ணி காமிச்சிருந்தேன். 22,530 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதில் போய் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த வாரம் போயிருக்குது 22,530. நான் அப்படி சொல்கிறது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத சென்ற வாரம் நான் வீக்லி அனலைசிங்கில் போட்ட வீடியோவை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபிப்னாசி லெவல் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா 22,530 அப்படிங்கிற லெவலை எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் மார்க்கெட் நாளைய தினமோ மண்டே வர இருக்கிற நாட்களில் பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் 22,743 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நெஃப்டியில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அப் ட்ரெண்டு தான் வச்சுருக்காங்க. இந்த அப் ட்ரெண்டில் அகைன் கண்டினியூ ஆகி மேலே போகும் அப்படிங்கும்போது மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் 22,743, அதை பிரேக் அவுட் ஆகும்போது 22,900 23,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா, ட்ரெண்டை நல்லாவே ரிவர்சல் காமிச்சிருக்கு. ஆல் டைம் ஹையை நிஃப்டி பிரேக் பண்ண போல் பேங்க் நிஃப்டியும் நல்லாவே பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சரிங்களா, இன்னும் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600-700 புள்ளிகள் தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வாரம் இதே ட்ரெண்டில் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம நினச்சி எதிர்பார்த்தாப்புல இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா 49,000, 50,000, 51,000, மேக்ஸிமம் 51,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பேங்க் நிஃப்டி காமிக்குது நண்பர்களே. சரிங்களா, இதுதான் பேங்க் நிஃப்டி. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன வீக்லியில் மேஜராக ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் 1 ஹவரில் சொல்கிறேன் நண்பர்களே. வீக்லியில் என்ன மாதிரி இந்த வாரம் எதெல்லாம் மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. மேஜரான சப்போர்ட் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. எந்த இடத்துலனா இந்த டபுள் பாட்டம் எடுத்த மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆனிச்சு. எக்ஸாக்டாக 22,230 அப்படிங்கிற லெவலில் நெஃப்டி நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்துச்சு. இந்த ரிவர்சல் பார்த்திங்கன்னா எது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா அது நல்லாவே இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்கு மேலே மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இந்த கன்சல்டேஷன் ஜோன் மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லாவே மேலே முடிச்சிருக்காங்க. இதை கூட இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 1 ஹவர் கேண்டிலாக இருக்கட்டும், 1 ஹவர் கேண்டிலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான ரிவர்சல் தான். இந்த ரிவர்சலில் பாருங்கள் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாரி இருக்குது. இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா 1 ஹவரில் 15 மினிட்லாம் வச்சு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளாக் பேட்டர்னாக தெரியும். நல்லா கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு. இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் நம்ம போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் 22,533 அப்படிங்கிற லெவல் ஒரு ஜோனாக இருக்கும். இது ஃபிப்னாசி லெவலுக்கான லெவலாக சொல்லியிருந்தேன். இந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு 200 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,743, 22,750 வரைக்கும் கூட மார்க்கெட் ஏறுவதற்கான வாய்ப்புகள் நல்லா பிரகாசமாக நல்லா இருக்குது நண்பர்களே. சரிங்களா, இந்த லெவல்ஸை எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் 22,230 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 22,169 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 21,872 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ்
மார்க்கெட் வந்து ஃப்ரைடே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜோனை வந்து நான் இப்போ 22,530 530 to 40ங்கிறது ஒரு கன்சல்டேஷன் ஜோனு. அந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,600 சின்னதாக ஒரு ஓஐ டேட்டா தான் சரிங்களா. மேக்ஸிமம் அதை ஈஸியாக பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 22,600ங்கிற லெவல் சின்ன ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 22,743 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து நான் டே அனலைசிங் வீடியோவில் வந்து நான் வீடியோவை வந்து பதிவிடுகிறேன் சரிங்களா. பேங்க் நிஃப்டி வந்து டேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேஜரான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆனிச்சு சரிங்களா. ஃப்ரைடேயில் வெனஸ்டேக்கு முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. அந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா 47,788 ஜோனு இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆனிச்சு. 22,750 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 48,158 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இமிடியேட் சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 48,300 அப்படிங்கிற லெவலில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ஆல் டைம் இமிடியேட்டாக சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவல்லாம் பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணால் தான் ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ண முடியும். இந்த ஜோன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைக்கு நியரான ஜோனில் இருக்குது பேங்க் நிஃப்டி. இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை தான் மேஜரான சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட்டு 47,192 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 46,759 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு தேர்டு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். இருந்தாலும் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்துக்குங்க. புதன்கிழமை அன்றைக்கி வந்த லோ 20,805 அப்படிங்கிற லெவலில் தான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,630 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 22,253 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸு 21,060 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 21,173 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 21,513 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபின் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் வந்து வீக்லியில் மேஜரான லெவல்ஸு. தென் அடுத்தது மிட் கேப்பை பார்த்துக்கோங்க. மிட் கேப் ஆல்ரெடி நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா 1 ஹவரில் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஒரு சேனல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. இன்னுமே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல மாதமாக வந்து இந்த சேனலை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு 2-3 மாதமாக இந்த சேனலை வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்குது மிட் கேப் பொறுத்த வரைக்கும். இந்த மிட் கேப் இன்னும் வந்து அதே ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. மல்டிபிள் டைம் வந்து இந்த ட்ரெண்டை தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து மிட் கேப் உடைக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிட் கேப்பில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. செபிலேருந்து ஒரு சில தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முதலீடுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டோட முதலீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் தான் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால மிட் கேப்பில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரீவைண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்காக வேண்டி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்து திடீர்னு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. இந்த சேனல் பேட்டர்னை வந்து மிட் கேப் பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிட் கேப் சப்போஸ் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு மிட் கேப்பு. எதுலேருந்து ஏறிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்றம் தான் கொடுத்துருக்கு. 9,000லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,000-2,000 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. சப்போஸ் கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா அகைன் 10,000ங்கிற லெவலில் கூட வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் வேண்டி கொஞ்சம் மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் சேஃபாகவே இது பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போணுச்சுன்னா சேனல் பேட்டர்ன் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எது சப்போர்ட்டாக இருக்குன்னா புதன்கிழமை அன்றைக்கி இந்த லோ புதன்கிழமை அன்றைக்கி 10,729 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,652 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 10,589 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10,935 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணால் 11,018 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக பேங்க் நிஃப்டிக்கு இது மிட் கேப்புக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அந்த லெவலில் பிரேக் பண்ணால் 11,086. வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து வீக்லியில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து வீக்லியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. எப்போதுமே மார்க்கெட் வந்து வீக்லியில் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த சேனல் பேட்டர்னில் வந்து பார்த்துங்க ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் மாரி வச்சு மார்க்கெட் வந்து அந்த ஜோனில் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இதுலேயே உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், வீக்லியில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்டார் மாரி. ஆனால் வந்து பார்த்துங்க இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சேனலோட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அகைன் இந்த சேனலில் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த பேட்டர்னை வந்து உடைச்சாதான் மார்க்கெட் வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிட் கேப்பு வீக்லியில் பார்த்துக்கோங்க. வீக்லியில் இந்த ட்ரெண்டை வந்து வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த லெவலை உடச்சி மேலே வரணும். இந்த லெவலுக்கு மேலே வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேஃபர் ஜோனாக இருக்கணும். ஏன்னா வந்து மிட் கேப் அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பதட்டமான நிலையில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் கீழே வரும். இந்த ட்ரெண்டை வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்ட் ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், அகைன் இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர், அகைன் இந்த இடத்துல வந்து தொட்டுட்டு செல்லிங் ப்ரெஷர் வருதா அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கணும். இந்த ட்ரெண்டையும் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஒருவேளை சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை கூட ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிட் கேப்பு. இந்த லெவலில் வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறாங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பட்டுட்டு இது வரைக்கும் போயிருக்கு, அகைன் இங்கே வந்து போயிருக்கு. சப்போஸ் இந்த லெவலை உடச்சிதுன்னா கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். சப்போஸ் இந்த ஜோனுக்குள்ளாரையே ட்ரேட் ஆனாங்க அப்படின்னா உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா பெரிய தொந்தரவாகிடும். அதனால வேண்டி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மிட் கேப் வந்து கொஞ்சம் சேஃபாக கையாள வேண்டிய இடத்துல வந்து மிட் கேப் இருக்குது. இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இந்த சேனல் பேட்டர்னோட ஹையர் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? சேனல் பேட்டர்ன் எவ்வளோ தூரம் வருதோ அடுத்தது இந்த சேனல் பேட்டர்ன் வந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டே வைஸ் வந்து 11,300 to 500 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரும். டே வந்து சேஞ்ச் ஆக அதோட டார்கெட் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 11,500 ரேஞ்சு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் வந்து இந்த சேனல் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆகணும். இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் மிட் கேப் வந்து ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஒரு பேப்பரில் இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே நேரத்தில் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் ஃபேக் சேனல்ஸ்லாம் ஜாயின் பண்ணாதீங்க. நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. கிரிப்டோ அது இதுன்னு நிறைய சேனல்ஸ் இருக்குது. எதுவுமே வந்து நம்ம இது பண்ணுறது கிடையாது. ஒன்லி ஒன் குரூப். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பயன்படுத்தி அந்த ஃப்ரீ குரூப் மட்டும்தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு எதுவும் கிடையாது. அதனால் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அந்த குரூப்பில் இருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஃபேக் சேனல்ஸில் இருந்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து நீங்கள் வெளியாகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. வேறு இதுலேயும் நிறையா வந்து ஃபண்டெலாம் வந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி நான் பார்த்தேன். அதெல்லாம் எதுலேயுமே வந்து நீங்கள் தேவையில்லாமல் போய் இன்வால்வ் ஆகிடாதீங்க. அதுக்காக ஒரு எச்சரிக்கையாக நினச்சிக்கோங்க. சரிங்களா? அதே நேரத்தில் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க வந்து வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மெசேஜ் மட்டும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.